கேரளாவில் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கழுத்தை நெரித்து கொன்று கடற்கரை மணலில் புதைத்த கணவனை போலீசார் கைது செய்தனர். கடற்கரை மணலில் பாதி வெளியே நீட்டியிருந்த சடலத்தின் காலை நாய் கவ்வி இழுக்க மக்களுக்கு தெரிய வந்த கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள பொன்னானி கடற்கரை பகுதியில் திருநாய்கள் எதையோ கவ்வி இழுப்பதை கண்ட பொதுமக்கள் அங்கு என்ன இருக்கிறது என உற்று பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். கடற்கரை மணலுக்குள் புதைக்கப்பட்ட சடலத்தின் பாதி கால் மட்டுமே வெளியே நீட்டிக் கொண்டிருக்க நாய் அவ்வுடலை கடித்து குதறி கொண்டிருந்தது. இந்த தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு சென்ற பொன்னானி காவல் நிலைய போலீசார் அங்கு கூடியிருந்த மக்களை அப்புறப்படுத்தி சடலத்தை மீட்டபோது அது பெண்ணின் உடல் என தெரிய வந்தது. இருப்பினும் கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பதும் கொலையாளி யார் என்பதும் மர்மமாகவே நீடித்தது. அதனால் தனிப்படை அமைத்து துப்பு துலக்க கொலை செய்யப்பட்ட பெண் பொன்னானி பகுதியைச் சேர்ந்த பாத்திமா என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று அப்பாத்திமா தனது கணவர் முகமது உடன் கடைசியாக பைக்கில் சென்றதையும் பல மணி நேரத்திற்கு பின்னர் முகமது மட்டும் வீடு திரும்பியதையும் எதிர்வீட்டு மூதாட்டி பார்த்துள்ளார். இதனால் போலீசாருக்கு முகமது மீது சந்தேகம் உண்டாக அவரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்துள்ளனர். ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பேசியவர் ஒரு கட்டத்தில் ஆமாம் சார், நான் தான் என் பொண்டாட்டியை கொன்றேன் என கூறி அலறவிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட முகமது பாத்திமா தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ளது. மது போதைக்கு அடிமையான முகமது அடிக்கடி குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்து வந்தார். இதற்கு நடுவே உறவினர் ஒருவரிடம் நட்பு ரீதியாக பேசிய பாத்திமாவை முகமது சந்தேகப்பட்டுள்ளார். அடிக்கடி அதை சொல்லி மனைவிக்கு தொல்லை கொடுத்து வந்தார். சம்பவத்தன்று கடற்கரைக்கு சென்ற இடத்தில் மீண்டும் தம்பதிக்குள் பிரச்சனை வெடிக்க அதில் ஆத்திரமடைந்த முகமது மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் கடற்கரை மணலில் குழி தோண்டி மனைவியின் சடலத்தை புதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ஓரிரு நாளில் பாத்திமாவின் கால் மட்டும் வெளியே தெரிய வர இறுதியில் முகமதுவின் கொடூரச் செயல் போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இதனையடுத்து முகமதுவை கைது செய்து காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.